Hi, welcome to Tina Ari Creatives. நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த ஒயிட் கலர் பீட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கிரேப்ஸ் டைப்பில் வந்து ப்ரூச்சஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒயிட் கலர் பீட்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் டியூப் பீட், அப்புறமா 1-2 சுகர் பீட் அங்கங்கே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக சுகர் பீட் இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் லைட்டாக எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்மளோட சேனலில் ப்ரூச்சஸ் வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 37வது கிளாஸ். நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சு உங்களுக்கு ப்ரூச்சஸ் வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸில் எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்டில் கேளுங்க. என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இன்னும் வந்து அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ்லாம் நிறைய வரப்போகுது. இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து 4mm பீடு, அதாவது 4mmல ஒயிட் கலர் பீடு எடுத்திருக்கேன். அதை தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள். இடையில கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா அதை வந்து நான் வந்து சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்க்குறதுக்கு கிரேப்ஸ் மாதிரியும் அந்த குட்டி குட்டியாக இருக்கிற சுகர் பீட் வந்து சில கிரேப்ஸில் வந்து எல்லாமே ஒரே சைஸில் இருக்காது. 1-2 குட்டி பழம்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதில் தான் நான் வந்து குட்டி குட்டியாக சுகர் பீட் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் தான் கொடுக்கணும் இல்லை, நீங்கள் ஒயிட் கலர் பீட்லேயே குட்டி பீட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு பீட் கொடுக்கலாம். இதே இது நம்ம ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது உங்களோட சாரீ கலர்லேயே இந்த பீடெலாம் இருக்குது. அந்த பீடு வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கிரேப்ஸ் மாடல் பார்த்துருப்பீங்க. அதாவது மேலே வந்து ஒரு 7 பீட்ஸ் இருக்குன்னா அதுக்கு அடுத்தால வர்றப்போ வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு அடுத்தால வர லைனா அதுக்கு திரும்ப கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணி 1ல் வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 4mm சைஸில் தான் பண்ணணும் அப்படின்றல இதோட பெரிய சைஸில் வேணாலும் பண்ணிக்கோங்க. இதோட குட்டியாக பண்ணிங்கன்னா ரொம்ப சின்னதாக வரும். அதனால் வந்து இந்த சைஸ் வந்து நார்மல். இதை விட பெரிய சைஸில் வேணால் 5mm அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து நீங்கள் கோல்டு கலர் பீடு வச்சு பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். நம்ம அதாவது இப்போ வந்து ஒரு கலர்ஃபுல்லான சாரீ, அதாவது பிங்க் கலர் ப்ளூ பார்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த கலரில் உங்கள்கிட்ட பீடு இல்லைன்னா அதில் என்ன கலரில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கலர் காம்பினேஷனில் நம்ம வந்து பண்ணலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இதிலையே வந்து லீஃப்லாம் போட்டு அப்படியும் பண்ணலாம். நான் வந்து லீஃப் போடலை, ஜஸ்ட் மேலே அந்த லீஃப் வர இடத்துல வந்து டியூப் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இதையே நம்ம வந்து ஹேர் கிளிப்புக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ கிட்ஸுக்கு வந்து இந்த கிளிப்பு வந்து சுடக்கு கிளிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த சைட் கிளிப்பு 2 கிளிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து இதே மாதிரி நம்ம 2 பீஸ் ரெடி பண்ணி அந்த கிளிப்பு வந்து கடையிலையும் சரி ஆன்லைன்லலாம் வந்து அந்த கிளிப் வந்து கிடைக்குது. அதை வாங்கி நீங்கள் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். இதுலேயே நிறைய மாடல்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ ஃப்ளார் டைப்பில் பண்ணலாம் இந்த பீட்ஸ் வச்சு, இல்லைனா வேறு கட் பீட் அந்த மாதிரி வச்சு பண்ணிவிட்டு கிளிப்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேசிக் கிளாஸ் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அட்வான்ஸ் கிளாஸில் கொஞ்சம் வீடியோஸ் போட்டதுக்கப்புறமா நான் வந்து கிளிப்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, ஹேர் கிளிப்ஸ் எப்படி பண்ணுறது, இந்த சின்ன குட்டி பிள்ளைங்க வைக்கிற இந்த ஹேர் பவ் எப்படி பண்ணுறது, அதில் எப்படி ப்ரூச்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பெயிண்டிங் யூஸ் பண்ணுறது எப்படி, அதாவது OHP ஷீட்டில் எப்படி பெயிண்டிங் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடையில வந்த கேப்பில் வந்து சுகர் பீடு வந்து அங்கங்கே ஒவ்வொரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து அப்படி ஆர்டராக வர மாதிரி ஸ்டிச் பண்ணாதீங்க. அதாவது லைன் பை லைனாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ஆர்டராக இருந்துச்சுன்னா வந்து பார்க்குறதுக்கு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை விட வந்து கம்மியாகவும் நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் வந்து மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 பீடு வந்திருக்கு. நம்ம வந்து இதிலேயே ஒரு 5 பீடு வச்சு வந்து பண்ணோம்னாலும் நல்லாயிருக்கும். குட்டியாக அழகாக வந்திருக்கும். நம்ம விருப்பம்னா இதை விட பெருசாக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான், எப்படினாலுமே பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ப்ரூச்சஸ் கிட்டு அவைலபிளாக இருக்குது. ப்ரூச்சஸ் மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ப்ரூச்சஸ் கிட்டோட ரேட் வந்து 750 ரூபா, ஃப்ரீ ஷிப்பிங். மற்ற மெட்டீரியலுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. அதுவும் தமிழ்நாடு ஒன்லி தான் வந்து ப்ரூச்சஸ் மெட்டீரியலுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ. மற்றபடி ஷிப்பிங் சார்ஜ் வந்து உண்டு கிட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் லெவலுக்குள்ள கிட்டு கேட்குறீங்க. ஏன்னா அட்வான்ஸ் லெவல் வந்து பேசிக் லெவல் மாதிரி கிடையாது. அட்வான்ஸ் லெவலில் உள்ள திங்ஸ் எல்லாமே வந்து
கொஞ்சம் வந்து அமௌண்ட் வந்து ஹையாக இருக்கும். அதனால் நீங்கள் கேட்டுட்டு திரும்ப வாங்கலை அப்படின்னா அது கொஞ்சம் வாங்கி வச்சு எனக்கு பெண்டிங் ஆயிரும். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாங்கி சென்ட் பண்ணுறேன். மற்றபடி வாங்கி வச்சு சேல் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம அட்வான்ஸ் லெவல் திங்ஸ் வந்து வாங்குறது கஷ்டம். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வாங்கி தரேன், அவ்வளோதான். ஏன்னா வந்து நம்ம அதில் ரெசின் ஒர்க்கு அப்புறம் மெட்டீரியல் மேக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து அமௌண்ட் வந்து ஹெவியாகும். இப்போ நம்ம கீழே ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரியே 1 வரைக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அங்கங்கே கொஞ்சம் கேப் இருக்க இடத்துல வந்து ஒவ்வொரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து ப்ரூச்சஸ் ஒர்க் வச்சு ப்ளவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டிச் பண்ண ப்ளவுஸையும் நீங்கள் தரலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸை அளவு ப்ளவுஸோட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாடலில் வேணுமோ அதை வந்து ரெடி பண்ணி தரோம். சிலவங்க வந்து ஆரி ஒர்க் போட்டு அதில் வந்து சிம்பிளாக ப்ரூச்சஸ் ஒர்க் வர மாதிரி அப்படியும் பண்ணுறாங்க. அப்படி தேவைனாலும் நாங்கள் ரெடி பண்ணி தரோம், உங்கள் விருப்பம்தான். இப்போ மேலே வந்து இந்த காம்பு வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இலை வர மாதிரி, அதிலெல்லாம் நான் வந்து டியூப் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் டியூப் பீட் வந்து வச்சு குட்டி குட்டியாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த வளைச்சி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இலை மாதிரி, அதுலேயும் இதே டியூப் பீடை தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த சைடும் ஒரு இது லீஃப்க்கு கொடுத்துருப்பேன். அதை கொடுத்ததோட வந்து ப்ரூச்சஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இந்த பேசிக் லெவலில் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேனோ அதே மாதிரி அட்வான்ஸ் லெவல்லையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன மெட்டீரியல்லாம் மேக் பண்ணலாம், ரெசினில் எப்படி மேக் பண்ணுறது, ஸ்ட்ரிங் ஷீட் வச்சு எப்படி மேக் பண்ணுறது, OHP ஷீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற எல்லா வீடியோஸுமே வந்து அடுத்தடுத்து வீடியோஸாக கண்டினியூவாக வரும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. கிளாஸஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. நான் போடுற வீடியோஸை நீங்கள் போட்டு சென்ட் பண்ணணும், அவ்வளோதான். அதில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாலும் மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சைடு வந்து போட்டு முடிச்சாச்சு. அதாவது ஸ்ட்ரைட்டாக போட்டால் அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. அதனால நான் கொஞ்சம் கீழே வர மாதிரி, அதுக்கப்புறம் திரும்ப மேலே போகிற மாதிரி அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம ஆர்டராக ஸ்டிச் பண்ணால் எப்போவுமே பார்க்க நல்லா இருக்காது. கொஞ்சம் அன்ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நாட் போடுறது வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நாட் போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா த்ரெட்டை வந்து கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு 2-3 டைம் முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.